بسم الله الرحمن الرحيم الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه كما يحب ربنا ويرضى أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நேற்று எத்தனாவது நாக்கீதை பார்த்துருந்தோம்? நாலாவது. அக்சன்ட். நாலாவது நாக்கீதை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஷேக். அதில் முதல் விஷயம் என்ன? முதல் பிரிவு من اعتقد غير هدي النبي صلى الله عليه وسلم أن هدي غير رسول صلى الله عليه وسلم أكمل من هديه. أحسنت. என்ன தர்ஜுமா? ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்ல வேற நபருடைய வழிகாட்டுதல் வந்து சிறந்ததாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க வந்து காஃபி ஆகிட்டாங்க. முழுமையானதை யாருக்கு எடுத்துறாங்க? அக்மல்னா என்ன? முழுமையானது. ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலை விட முழுமையானதை யார் கருதுறாங்களோ, நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவர் காஃபிர். அதே போல் ரெண்டாவது விஷயம் وأن حكم غيره أحسن من حكمه كالذين يفضلون حكم الطواغيت على حكمه فهو كافر. அதுபோல் ரசூலுல்லாஹ்வுடைய ஹுக்மை விட இன்னொரு மனிதருடைய வேறு நபருடைய ஹுக்மை வந்து சட்டம். ஹுக்மனா என்ன அர்த்தம்? சட்டம், தீர்ப்பு, சட்டம், ஃபைசலா. அல்லாஹ்க்கு இருக்கக்கூடிய பேர்களில் ஒரு பேர் என்ன? ஹாக்கிம். அஹ்கமுல் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்கக்கூடியவங்களே மிக சிறந்த தீர்ப்பு வழங்கக்கூடியவங்க அஹ்கமுல் ஹாக்கிமீன். இந்த ஹக்கீம் என்ற பேருக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு. ஹக்கீம்னா ஒரு அர்த்தம் என்ன? தீர்ப்பு வழங்குறது. யஹ்குமு பைனஹும் யௌமல் கியாமா ஃபீமா கானூ ஃபீஹி யக்தலிஃபூன். அவங்க எந்த விஷயங்களில் கருத்து வேறுபாடு படுறாங்களோ அதற்குரிய தீர்ப்பெல்லாம் மறுமையில் வழங்குவோம். யஹ்குமு பைனஹும், ஹக்கம யஹ்குமு. இன்னொரு அர்த்தம் என்ன? ஞானம் கொடுக்கும். ஹிக்மத் கொண்டவன். அல்லாஹ் எந்த விடயத்தை எந்த இடத்துல வைக்கணுமோ, எந்த நபருக்கு ரிசாலத்தை கொடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து அந்த நபரை வைக்கக்கூடிய ஹிக்மத் கொண்டவன். வது ஷை ஃபி மௌதி இஹி. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? வது ஷை ஃபி மௌதி இஹி. அந்த விஷயத்தை அந்த இடத்துல வைக்கிறது, அதான் ஹிக்மத். ஹிக்மத்துக்குரிய அர்த்தம் அதுதான். அதான் ஞானமாக சொல்கிறான். எந்த இடத்துல எந்த பேச்சு பேசணுமோ அந்த இடத்துல அந்த பேச்சு பேசுகிறது தான் ஹிக்மத். எந்த நபர்களுக்கு எந்த நசியத்து கொடுக்கணுமோ அந்த முறையில் நசியத்து கொடுக்கணும். அதுதான் சிறந்த ஹிக்மத். அது நசியத்து கொடுக்கும்போது நாங்கள் சிந்திச்சு நசியத்து கொடுக்கணும். ஒரு அதாவது சிறப்பாக படிக்கக்கூடிய நபர்களுக்கு அவர்களுக்கு தோதுவான முறையில் நசியத்து கொடுக்கும். அந்த தலபுல் இல்மில் அவர்கள் சோர்வடைகிற மாதிரி எங்களுடைய பேச்சோ நசியத்தோ இருக்கக்கூடாது. நசியத்து கொடுக்க முடியாட்டி நாங்கள் மௌனமாக இருக்கிறது சிறந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹதீஸ்களில் குறிப்பிடுறது போல் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் ஹைரன் அவ்லி யஸ்முத். யார் அல்லாஹ்வின் மீது ஈமானின் ஆஹிரத் மீது ஈமான் கொண்டிருக்காங்களோ அவங்க பேசுனா நல்லதை பேசட்டும். அவ்லி யஸ்முத், அல்லது மௌனமாக இருக்கட்டும்ன்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இதில் நேற்றைய தினம் முதல் பிரிவை பார்த்தோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் தான் மிக சிறந்தது, முழுமையானது. அதற்கு தெளிவான ஆதாரம் என்ன? ஹதீஸை வச்சாங்க ஷேக் ஃபௌசான் ஆதாரமாக. இன்ன கைருல் கலாமி கலாம் அல்லாஹ். பேச்சுகளில் சிறந்த பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு. எதில் எந்தெந்த விஷயங்களில்? உண்மைத்துவத்திலையும் சிதுக்குலையும். அதான் உண்மைத்துவத்திலையும் சிதுக்கன் வ ஹக்மன். சட்டங்கள்லையும், சட்டங்கள்னா நீதிலையும், அதுல்லையும், உண்மைத்துவத்திலையும், ஹக்மன் வ அதுலன்
ரெண்டுலேயும் சிறந்த பேச்சு யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சு. அதே போல் வழிகாட்டுதலே சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல். இந்த ஹதீஸ் போதுமானது. இந்த வழிகாட்டுதலை விட்டுட்டு வேறு வழிகாட்டல் யார் சிறந்ததுன்னு சொல்கிறாங்களோ, முழுமையானதுன்னு சொல்கிறாங்களோ, அவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சை நிராகரிக்கிறார் என்பதற்கு இந்த ஹதீஸ் போதுமானது. அதே போல் நபியினுடைய ஹுலுக்கை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஹுலுக்குக்கு நபியினுடைய குணத்துக்கு அல்லாஹ் தஸ்கியா தரான். அல்லாஹ்வுடைய தஸ்கியா நபிக்கு இன்னக லஅலா ஹுலுக்கின் அதீம். அதே போல் சூரத்து பக்ராவில் வரக்கூடிய சூரத்து ஆல இம்ரானில் வரக்கூடிய ஆயத்து என்ன ஆயத்து? மினல்லாஹி லின்த லஹும். லின்தனா லின்தன அர்த்தம் லின்த லான எலீனு லின்த லின்தலஹும் மிக நெலினமா, அதாவது மென்மையாக நடந்து கொள்றேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக தான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் போல் சான்றிதழ் அங்கீகாரம் சான்றிதழ். தஸ்கியாக்கு உண்மையான அர்த்தம் ஒருத்தரை தூய்மையாக்குறது, ஒரு விஷயத்தை தூய்மையாக்குறது தான் சான்று தஸ்கியாக்கு உண்மையான அர்த்தம். இப்போ அவர்கிட்ட எந்த குறைகளும் இல்லை அப்படின்றது அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். நபியினுடைய ஹுலுக்குலேயோ அதே போல் நபியினுடைய பேச்சுலேயும் எந்த கலப்படமும் இல்லைன்ட்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிக்கு கொடுக்கக்கூடிய தஸ்கியா. எந்த ஆயத்தில் வருது? ஆல் இம்ரான். இப்போ நான் குறிப்பிட்டது ரசூலுல்லாஹ்வுடைய பேச்சு, ரசூலுல்லாஹ் பேசக்கூடிய பேச்சு மனோயிச்சையின் பிரகாரம் ரசூலுல்லாஹ் பேசுறது கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. அது இறக்கப்படுகின்ற வஹி அன்றி வேறில்லைன்னு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. இந்த எண்ணுக்கு என்ன ஹர்ஃப்? அது கட் ஆகுது. இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. மாக்கு பின்னாடி அல்லது எண்ணுக்கு பின்னாடி இல்லா வந்துச்சுன்னா என்னன்னு விளங்கி கொள்கிறோம்? மா அல்லது எண்ணுக்கு பின்னாடி ஜும்லாவில் இல்லா வந்துச்சுன்னா அந்த மாவும் இன்னும் என்னவாக இருக்கும்? நாஃபியாவாக இருக்கும். காகிதா உலமாக்கு சொல்லக்கூடிய காகிதா. இப்போ இங்கேயும் என்னது? என்னன்றது நாஃபியா, ஹர்ஃபுன் நஃபி. அதே போல் லாக் பின்னாடி சரி, லாக் பின்னாடி இல்லா வந்துச்சுன்னா ஜும்லாவில் அது என்ன குறிக்குது? அந்த லா லா நாஃபியா என்று குறிக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ். லா என்னதுங்க? நாஃபியா. முதல் நஃபி, அதுக்கப்புறம் இல்லாவை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். இல்லான்றது ஹர்ஃபுல் இஸ்திஸ்னா. நஃபிக்கு பின்னாடி இஸ்திஸ்னா வந்துச்சுன்னா தௌக்கீதை தருது. அதே போல இந்த ஆயத்தில் இன்ஹு இல்லா வஹ்யு யூஹா, அது இறக்கப்படுகின்ற வஹியை அன்றி வேறில்லை என்றால் தௌக்கீது இருக்கு இந்த ஆயத்தில். அந்த இன்னைக்கு என்ன பேர்? நாஃபியா. அடுத்த இந்த 4வது நாக்கியதனுடைய அடுத்த மசல் என்ன? அடுத்த பிரிவு أن حكم غير الرسول صلى الله عليه وسلم أحسن من حكمه. இங்கே அஹ்சனுக்கு என்ன ஏராபு? சிறந்தது. அஹ்சனுக்கு என்ன ஏராபு? முதல் பிரிவில் அக்மலுக்கு என்ன ஏராபோ அதே தான் அஹ்சனுக்கு ஏராபு. அவ் அன் ஹுக்ம கைரிஹி அஹ்சனு மின். அஹ்சன் எப்படி வாசிக்கணும்? அஹ்சனு தம்மாவோட வாசிக்கணும். அஹ்சனு மின் ஹுக்மிஹி. ஃபஹுவ காஃபிர். காஃபிர் ஃபஹுவ காஃபிர்ன்றது ஜவாபு ஷர்த். இந்த முன்னாடி
குறிப்பிடப்பட்ட ஷர்த்துக்கு ஜவாப் எது? காஃபிர். ஃபஹுவ காஃபிர் என்பது. அஹ்சன் என்பது அண்ணனுடைய خبر أن حكم غير رسول صلى الله عليه وسلم أحسن من حكمه فقد كفر. திட்டமாக அவர் நிராகரிச்சிட்டார். ஃபகத் கஃபர். ஃபகத் என்பது தௌக்கீதுக்காக பயன்படுத்தக்கூடிய அதாத்தில் உட்பட்டது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபல்லிகன், ஏன்னா அல்லாஹ்கிட்ட இருந்து எங்களுக்கு விஷயங்களை எத்தி வைக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாருன்னா அது யாருடைய தீர்ப்பாக இருக்கும்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருக்கும். அதை யார் நிராகரிக்கிறாங்களோ அவர் காஃபிராக இருப்பார். ஃபஹுக்முஹு அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹுக்மன் ஷாதிர் மின் அல்லாஹ். அதான் ஷேக் ஃபௌசான் என்ன குறிப்பிட்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் கொடுக்கக்கூடிய ஹுக்மு அல்லாஹ்கிட்ட இருந்து வரக்கூடிய அல்லாஹ்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய ஹுக்மத். கமா கால தஆலா இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப் பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸ் பிமா அராக்கல்லாஹ். இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப், நிச்சயமாக நாம் உன் மீது கிதாப் இறக்கியிருக்கோம், சத்தியத்தை கொண்டு கிதாப் இறக்கியிருக்கோம். எதற்காக? லிதஹ்கும பைனன் நாஸ், மனிதர்களுக்கு இடையில தீர்ப்பு வழங்குறதுக்காக, நீங்கள் தீர்ப்பு வழங்குறதுக்காக. பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொண்டதை கொண்டு நீங்கள் மனிதர்களுக்கு தீர்ப்பு வழங்குறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது கிதாப் இறக்கிறதுக்காக இந்த ஆயத்தை குறிப்பிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னமா யஹ்குமு பிஹுக்மில்லாஹி வ பிமா அராஹுல்லாஹு வ லம் யகுல் லஹு வ பிமா ரஅய்த. இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல? பிமா ரஅய்தன்னு சொல்ல. நீங்கள் எதை கருதுறீங்களோ உங்கள் கருத்துக்களை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கன்ட்டு அல்லாஹ் நபிக்கு சொல்லலை. மாற்றமா என்ன சொல்கிறான்? பிமா அராக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹுக்மை கொண்டு தீர்ப்பு வழங்குங்கன்றான். ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. அதை யார் நிராகரிக்கிறாங்களோ அது குஃப்ரத். பல் கால பிமா அராக்கல்லாஹ் ஃபயஜிப் தகப்புல் ஹுக்மிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பித் தஸ்லீம் வல் இன்கியாத். ரசூலுல்லாஹ்வுடைய ஹுக்மை, சட்டத்தை, தீர்ப்பை ஏற்றுக்கொள்வது வாஜிப், எங்கள் மீது ஏற்றுக்கொள்வது. பித் தஸ்லீம், அதனை அந்த ஹுக்மை ஏற்றுக்கொள்ளணும், நிராகரிக்காமல், அதற்கு மாறுபடாமல். அல்லது இன்கியாதுன்னு என்ன அர்த்தம்? அதமு தமர்ருதுன்றான். தமர்ருதுன்னா அடங்கா பிடாரித்தனை இல்லாமல் அதுக்கு அடங்கி போகணும் ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்புகளுக்கு. கமா கால தஆலா ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. ஃபலா என்பது ஃபலா வரப்பிக்க, அந்த வாவன்றது என்னது? வாவுல் கஸ்ம. வாவுல் கஸ்மன் எப்படி அறிஞ்சுக்கொள்கிறோம்? ரப்பிக்க, ரப்பி ஹஃப்தை. ரப்பு மக்சூரா இருக்கு. ஃபலா வரப்பிக்க, உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, லா யுமினூன அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டாங்க, ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் எது வரைக்கும் அவங்களுக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களை ஹாக்கிமா தீர்ப்பாளியை ஆக்கும் வரை, அல்லது உங்களிடம் தீர்ப்பு கேட்கும் வரை. சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத், அதற்கு பிறகு அவர்களுடைய உள்ளங்களில் என்ன இருக்கக்கூடாது? எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் வழங்கின தீர்ப்பில் அவர்களுடைய உள்ளங்கள் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. சல்லிமு தஸ்லீமா, அந்த தீர்ப்பை அவர்கள் நல்ல முறையில் ஏற்றுக்கொள்ளணும். அது வரைக்கும் அவர்கள் ஈமான்தாரிங்க ஆக மாட்டாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் குறிப்பிட்றோம். கதைத் தீர்ப்பு வழங்கினது. காதின்னா என்ன? ஜட்ஜுக்கு தான் காதின்னு சொல்கிறோம். கதைத்துனா வழங்கின தீர்ப்பில். கதாவுல் உமூர்னா என்ன அர்த்தம்? கதாவுல் உமூர்னா காரியங்கள் தீர்க்கிறது, காரியங்களை பிரச்சனை இல்லாமல் தீர்க்கிறது தான் கதா. அதனால தான் காதின்றோம். ஜட்ஜுக்கு என்ன சொல்கிறோம்? காதி. மிம்மா கதைத்த விசல்லிமு தஸ்லீமா. وهو صلى الله عليه وسلم يقضي بحكم الله عز وجل ولو أخطأ في بعض الاجتهادات فإن الله
லம் யுகிர்ருஹு அலல் ஹதா பல் யுபையினு லஹு அஸ்ஸவாப். சில விஷயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய இஜ்திஹாத், அதில் அவர்கள் தவறு இழைச்சிருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சரிப்படுத்துகிறான். ولا يجوز الاعتراض على حكمه. قال تعالى وما كان لمؤمن ولا مؤمنة إذا قضى الله ورسوله أمرا أن يكون لهم الخيرة من أمرهم ومن يعص الله ورسوله فقد ضل ضلالا مبينا. முஃமினான ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி அது ஆகுமானது கிடையாது. இது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்தை தீர்மானித்தா அதில் அவர்களுக்கு எந்தவித ஹியரான எந்தவித தேர்ந்தெடுத்தல் இருக்கக்கூடாது. அதை ஏற்றுக்கொள்ளணும். அவர்கள் வேறு விஷயத்தை அதில் தேர்ந்தெடுக்கக்கூடாது. லஹுமுல் ஹியர மின் அம்ரிஹிம் வமை அஸ்ஸில்லாஹ் வ ரசூலஹு. யார் அல்லாஹ்க்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கிறாங்களோ அவங்க தெளிவான வழிகேட்டில் போயிட்டாங்கன்ட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆயத்தை குறிப்பிடும். وقال تعالى وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. இந்த ஆயத்தினுடைய தர்ஜுமா என்ன? وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. உங்கள் தூதர் உங்களுக்கு எதை கொடுக்குறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்க. فخذوه எதை விட்டு தடுக்கிறாரோ அதை விட்டு விலகிடுங்க. ஃபந்தஹு. இந்த ஆயத்தில் வரக்கூடிய லவ்ஸ் என்ன? கடைசியில் ஃபந்தஹு. அது என்ன? அதுக்கு என்ன அர்த்தம்? சரியான அர்த்தம் ஃபந்தஹு. தர்ஜுமால பாருங்க. ஃபந்தஹு வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க. இன்னல்லாஹ் ஷதீதுல் இகாப், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடுமையாக தண்டனை வழங்கக்கூடியவர். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது கடுமையானது. ஷதீதுல் இகாப். இகாப்னு என்ன அர்த்தம்? இங்கே இகாப் ஷதீதுல் இகாப். கேள்வி கணக்கு அல்லாஹ்வுடைய அதாப், தண்டனை, வேதனை, அதுதான் இகாப் என்றோம். அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடணும். இந்த விஷயத்தை மறுபடியும் தொடர்பு. இதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தோன்னா இன்தஹான் என்ன அர்த்தம்? முடிவு. எண்டுக்கு தான் இன்தஹான்றோம். இன்திஹான் என்ன? இன்தஹ தர்ஸ்னா தர்ஸ் முடிஞ்சுன்ற அர்த்தம். அதுக்கு ஒரு முடிவை, முற்றுப்புள்ளி வைக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த விஷயங்களுக்கு. அதனால தான் உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹராமான விஷயங்கள் செய்கிறதுக்கு எந்த உதரும் கிடையாது. யாரை தவிர அவர் முக்ராக இருந்தால், வற்புறுத்தப்படுறாருன்னா அவர் மீது பாவமாகாது. வேறு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது ஹராமான விஷயங்கள் செய்கிறதுக்கு. ஹதீஸுடைய லஃப்து என்ன? ஹதீஸ்லையும் இதே விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்றான். ஃபஜ் தண்ணி பூஹோன்ட்டு வருது ஹதீஸில் எப்படி லஃப்ஸ் வருது? ஃபஜ் தண்ணி பூஹோ, அதை விட்டு வெகு தூரம் ஆயிருங்கன்ட்டு வருது ஹதீஸில். ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅத்தும் அமா அமர்த்துக்கும் பிஹி ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅத்தும் அவ் கமா கால். நான் உங்களை எந்த விஷயங்களை செய்யுமாறு கட்டளையிட்டனோ ஃபஅத்து மின்ஹு மஸ்ததஅத்தும், முடிஞ்ச அளவுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வாங்க, செய்யுங்கன்றாங்க. அம்மா நஹைத்துக்கும் அன்ஹு, எந்த விஷயத்தை விட்டு உங்களை தடுத்தனோ வஜ்தனிபூஹு, அந்த விஷயத்தை விட்டு வெகு தூரமாயிருங்கன்றாங்க. காலத்தால் அம்மா எந்திக்கு அனில் ஹவா இன்ஹோ இல்லை வஹ்யு யூஹா. இது நான் சொன்னது போல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரக்கூடிய தஸ்கியா. அம்மா எந்திக்கு அனில் ஹவா. இந்த ஆயத்தில் என்ன இருக்குது? தௌக்கீத் இருக்குது. இன்ஹோ இல்லை வஹ்யு யூஹா. இன் என்பது என்னதுங்க? ஹர்ஃபு தௌக்கீதா? இன்ஹு இல்லா வஹ்யு யூஹா. ஹர்ஃபு நஃபி. ஹசன்த். நாஃபியா. அது எப்படி தெரிஞ்சுக்கொள்கிறோம்? அதனுடைய அலாமத் என்ன? என்னன்னு இல்லா வந்திருக்கு. ஹசன்த். இதில் அலாமத் அந்த நாஃபியான்னு சொல்கிறதுக்கு இல்லா வச்சு நாங்கள்
தெரிஞ்சுக்கொள்கிறோம். இன் என்பது நாஃபியான்றது. வந்து மபுடி அதனால ஹுவ எப்பவுமே மபுனி தான். இல்ல இன்னைக்கு என்ன சொன்னீங்க? நாஃபியா. இன்னைக்கு அப்புறம் சியாக்கில் இல்லா வருது. இல்லா அப்படி வந்துச்சுன்னா அந்த இன் என்னவா இருக்கும்? நாஃபியாவா இருக்கும். நாஃபியா இருக்கும். இன் மா லா அதுக்கப்புறம் இல்லா வந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? எல்லாமே இந்த 3 விஷயங்களும் நாஃபியாவா இருக்கும். ஃபசுன்னத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்யும் மின் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத் என்பது அல்லாஹ் கிட்ட இருந்து இறக்கப்பட்ட வஹி. இது எங்களுடைய அக்கீதா அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தினுடைய அக்கீதாவில் உட்பட்டது. குர்ஆனும் வஹி, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னத்தும் வஹி. இந்த ஆயத்ததற்கு ஆதாரம் மா யன்திகு அனில் ஹவா. அல்லாஹ்வுடைய தூதர் மன இச்சைகளின் பிரகாரம் பேசுவது கிடையாது. வசுன்னா துஃபஸ்ஸீருல் குர்ஆன். சுன்னா குர்ஆனுக்கு தஃப்சீரா வருது. அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. குர்ஆனுக்கு தஃப்சீரா வருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் ஆயத்தில் கட்டளையிடுறோம், வக்கீமுஸ் ஸலாத்த வாத்து ஜகாத். தொழுகை நிலைநாட்டுங்க, ஜக்காத்தை கொடுங்கன்ட்டு. இப்போது எந்தெந்த நேரத்தில் தொழுகை நிலைநாட்டணும், எவ்வளோ நேரம் தொழுகணும், எந்தெந்த நேரத்தில் எவ்வளோ ரக்காத் தொழுகணுன்ட்டு எது விளக்குது? ஹதீஸ்கள். அதே போல் ஜக்காத் யாரின் மீது வாஜிப், எந்த விஷயத்துக்கு எவ்வளோ அளவு கொடுக்கணும், என்ன ஜக்காத்துக்கு 2 ஷரத்துக்கள் இருக்கு. என்னென்ன ஜக்காத் இருக்கக்கூடிய 2 ஷரத்து? ஹவுலும் நிசாபும். ஹவுல்னா 1 வருஷம் ஆயிருக்கணும், நிசாபுனா அந்த அளவை எத்தி இருக்கணும். அந்த அளவை எத்தி 1 வருஷம் ஆச்சுன்னா அந்த விஷயத்தின் மீது ஜக்காத் இருக்கு. ஜக்காத் இருக்கக்கூடிய 2 ஷரத்து. இப்போ இதெல்லாம் எதில் இருந்து தெரிஞ்சுக்கொள்கிறோம்? இல்லை, ஜக்காத்தை கொடுங்கன்னு கட்டளையிடுறான். இப்போ அது இந்த குர்ஆனுக்கு தஃப்சீரா ஹதீஸ்கள் இருக்கு. அதான் ஷேக் ஃபௌசான் குறிப்பிட்றாங்க, துஃபஸ்ஸிருல் குர்ஆன் ஃபஹியல் வஹி வல் மஸ்தர் ஸானி பஅதுல் குர்ஆன் ஃபயஜிபு இஹ்திராமுஹா க இஹ்திராமில் குர்ஆன். நாங்கள் குர்ஆனுக்கு எப்படி மதிப்பு தரோமோ அதே போல் ஹதீஸ்களுக்கும் மதிப்பு தரணுன்றாங்க. ஃபயஜிபு குபூலுஹா க குபூலில் குர்ஆன். அதே போல் குர்ஆனை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ வஹியாக, அதே போல் சஹியான ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொள்ளணும். ஒரு ஹதீஸை நிராகரித்தாலும் அது என்னவாக இருக்கும்? குஃப்ரா இருக்கும். கமா கால தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். சூரத்துல் ஹுஜராத்தில் வரக்கூடிய ஆயத். இந்த ஆயத்துக்கு என்ன தர்ஜுமா? லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். விசுவாசம் கொண்டவரே, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் முன்னிலையில் நீங்கள் முந்தாதீர்கள். மேலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்கின்றவன் நன்கு. அதில் தஃப்சீரில் பாருங்க, இப்னு கஸீரில் தஃப்சீர் இப்னு கஸீர் எடுங்க. فيجب على المسلم أن يتلقى الأحكام من كتاب الله وسنة رسول صلى الله عليه وسلم ولا يحكم في شيء برأيه المجرد عن الدليل. ஒரு முஸ்லிம் மீது வாஜிப் என்ன? அவனுடைய சட்டங்கள், தீன் சம்பந்தப்பட்ட சட்டங்களை எதுலேருந்து எடுக்கணும்? குர்ஆன் சுன்னத்தில் எடுத்து. அந்த நபனுடைய கருத்தை, தனிப்பட்ட கருத்தை வச்சு கொண்டு அவர் தீர்ப்பு வழங்கக்கூடாது. தலீலுக்கு மாற்றமான தன்னுடைய கருத்தை கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடாதுன்றான். أو استحسانه بل يتلقى الأحكام من كتاب الله وسنة رسول صلى الله عليه وسلم. استحساننا
அவருடைய ரஐயை வந்து மிக சிறந்ததாக கருதுறது. குர்ஆன் ஹதீஸினுடைய தலீலை விட ஒரு நபனுடைய ரஐ மிக சிறந்ததாக கருதுறது. அதுவும் வந்து ஹராமான விஷயம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அசர், பிரபலமான அசரில் வருது, குல்லுன் யூஹத் மின் கௌலிஹி வ யுரத் இல்லா சாஹிபு ஹாதல் கப்ர். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, யூஹத் மின் கௌலிஹி, குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவாக அவருடைய கவுல் இருந்துச்சுன்னா அந்த கவுல், அவருடைய கருத்து எடுக்கப்படும். யூஹத் மின் கௌலிஹி எடுக்கப்படும். வ யுரத், அதற்கு மாற்றமாக இருந்துச்சுன்னா அது எடுக்கப்படாது, நிராகரிக்கப்படும். இல்லா சாஹிபு ஹாதல் கப்ருன்றான். யாரை தவிர? ரசுல்லாவை தவிர. ரசுல்லாவுடைய கப்ரை சுட்டி காமிச்சு சொல்கிறாங்க. வலா யஜூஸ் லஹு ஐ யுகத்திம கௌல ஃபுலான் அலா கௌலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் ஷேக் ஃபௌசான் கீழே கொண்டு வரோம். ஒரு நபனுடைய கவுலை வந்து முற்படுத்தக்கூடாது. யாருடைய கவுலுக்கு முன்னாடி? ரசூல்லாவுடைய கவுலுக்கு முன்னாடி. அல்லாவுடைய கவுல், ரசூல்லாவுடைய கவுலுக்கு முன்னாடி ஒரு நபனுடைய கவுலை முற்படுத்தக்கூடாது, எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி. ஹாதிஹி ஆதாப், இது வந்து முஃமின்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத்தரக்கூடிய ஒழுக்கங்கள். அத்தபஹுல்லாஹு பிஹா இபாதஹு அல் முஃமினீன். இதை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய முஃமினான அடியார்களை ஒழுக்கப்படுத்தியிருக்கான் இந்த ஆயத்துக்களை கொண்டு. இந்த ஆயத்துல என்ன குறிப்பிடுறான் அல்லாஹ்? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி. فيما يعاملون به الرسول صلى الله عليه وسلم من التوقير والاحترام والتبجيل والإعظام. وقال يا أيها الذين آمنوا لا تقدموا بين يدي الله ورسوله واتقوا الله. ஷேக் ஃபௌசான் அந்த ஆயத்துக்கு தஃப்சீர் கீழே கொண்டு வராங்க. லா யஜூஸ் லஹு ஐ யுகத்திம கௌல ஃபுலான் அலா கௌலில்லாஹி வ கௌலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமன் ஃபஅல ذلك ஃபகத் கத்தம பைனல்லாஹி வ ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஆயத்துக்கு தஃப்சீர் கீழே கொண்டு வராங்க. ஏன்னா யார் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பேச்சுக்கு முன்னாடி ஒரு நபனுடைய பேச்சை முற்படுத்துகிறாங்களோ அவர் என்ன பண்ணிட்டாரு? கத்தம பைன எதில்லாஹி வ ரசூலி. இந்த ஆயத்துல எல்லாம் என்ன சொல்றான்? அப்படி செய்யாதீங்கன்றான். அப்படி அந்த நபர் செஞ்சிட்டார். அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னாடி ஒரு நபருடைய பேச்சை முற்படுத்திட்டார். ஏன்னா அல்லாஹ் அந்த விஷயத்தை தடை செய்யறான். லா துகத்திமு பைன எதில்லாஹி வ ரசூலி. ரசூலுல்லாவுக்கு தரக்கூடிய ஹக்குகள் உட்பட்டதான் ஷேக் இப்னு உத்தைமீன் கொண்டு வரான். ரசூலுல்லாவுக்கு தரக்கூடிய ஹக்குகள் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுலேயும் ஒரு விஷயம் என்ன? எந்த நபருடைய பேச்சையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சுக்கு முன்னாடி முற்படுத்தக்கூடாது. فيجب اعتقاد أن حكم الله ورسوله صلى الله عليه وسلم هو الحق والصواب. அதேபோல் இந்த விஷயத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு ஒரு நம்பிக்கையா. என்ன விஷயம்? அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டம், தீர்ப்பு தான் உண்மையானது, சத்தியமானது, அதுதான் சரியான தீர்ப்பு. சவாபுனா அதுதான் மிக சரியான தீர்ப்பு என்ற விஷயத்தையும் எங்களுடைய உள்ளத்தில் அக்கீதாவை கொண்டு வரும். அன்னமா ஹாலஃபஹுமா ஹுவல் பாத்தில். அந்த தீர்ப்புக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் மாற்றமாக போகுதோ அது அசத்தியமானது என்ற விஷயத்தையும் நான் எங்களுடைய அக்கீதாவை கொண்டு வரணுன்றான். ஹாதி அக்கீதத்து அத்தகிதுஹா அல் முஸ்லீம். இதுதான் வந்து ஒரு முஸ்லீமுடைய அக்கீதாவாக இருக்கணும். வமன் அத்தகத அன்ன ஹுக்மல் மஹ்லூக் அஹ்சன் மின் ஹுக்மில்லாஹி அஸ்ஸ வஜல் أو أن حكم غير الرسول صلى الله عليه وسلم أحسن من حكمه فقد كفر وهذا من نواقض الإسلام. யார் எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, அந்த படைப்பினுடைய ஹுக்மை வந்து அந்த நபனுடைய ஹுக்ம் அல்லாஹ்வுடைய ஹுக்மை விட சிறந்ததை யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய தீர்ப்பை விட சிறந்ததை யார் நம்பிக்கை கொள்கிறாங்களோ அவர் தெளிவாக நிராகரிச்சிட்டார். ஃபக்கத் கஃபர். இது வந்து நவாக்கிதுல் இஸ்லாம்களில் உட்பட்டதாக ஷேக் ஃபௌசான் குறிப்பிடுறான்.
அடுத்த மஸ்அலா நாளைக்கு பார்ப்போம். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.